கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகா மேன்மையான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளில் புதிய மாதத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கள்ல. ஒரு 10 மாதத்தை நம்ம எப்படியும் வந்துட்டோம்ப்பா, கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மிகுந்த உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு, இன்றைய ஆத்தும ஆகாரம் என்னன்னு சொல்லி ரொம்ப வாஞ்சியோட பார்த்துட்டு இருப்பீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இன்றைய ஆத்தும ஆகாரம் ஆதியாகமம் 41வது அதிகாரம் 51வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல அருமையான பக்தனாகிய யோசேப்பு என்கிற தேவ மனிதர், இந்த பைபிள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா அருமையான யோசேப்பு தான். யோசேப்பு மாதிரி கஷ்டப்பட்டதும் யாரும் இல்லை, அவர் மாதிரி உயர்ந்ததும் யாரும் இல்லை. அதுவும் அவருடைய சகோதரர்கள்னால எவ்வளோ பெரிய காரியத்துக்குள்ள போனார். சகோதரர்கள் அவரை குழியில தூக்கி போட்டாங்க. ஆண்டவர் அவர் மேல மிகப்பெரிய தரிசனத்தை, திட்டத்தை வச்சிருந்தார். எல்லா சகோதரரும் அவர் முன்னாடி வணங்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். என்னைக்கு அந்த சொப்பனத்தை பார்த்தாரோ அன்னைக்குதான் அவர் குழிக்குள்ளேயே போனார். அவனுடைய சத்துருக்கள் நினைச்சாங்க, அவனுடைய சகோதரர்கள் நினைச்சாங்க, யோசேப்புக்கு குழி வெட்டிட்டோம், இதோட அவன் மறிச்சிருவான்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு தெரியல, நாங்க வெட்டுற குழிதான் யோசேப்புக்கு அஸ்திபார குழின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கூட இந்த 9 மாதங்களாய் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருக்கள், உங்க கூட ஒர்க் பண்றவங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு விரோதமா குழி வெட்டுறது போல நினைச்சு குழி வெட்டுறாங்களா? கூடவே இருந்து குழி பறிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா? கவலைப்படாதீங்க, குழி வெட்டட்டும். அதே குழிய அவங்க நினைப்பாங்க இது அவங்களுக்கு உண்டாக்குற மரண குழின்னு இல்லை, அதுதான் அவங்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்துகிற ஒரு அஸ்திபார குழி. ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தர் நமக்காக ஏற்படுத்துகிற ஒரு அஸ்திபார குழியா இருக்கும். அவர்களுக்கு தான் அது குழி, நமக்கோ அது புது வழி. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய கர்த்தர். அவர் குழியில போட்டிருக்கலாம், எகிப்தியருக்கு விற்று போட்டிருக்கலாம், போர்த்திபாருடைய மனைவினால் சிறைச்சாலையில அனுப்பப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அதெல்லாம் முடிஞ்சு ஆண்டவர் அவரை மிகப்பெரிய ஒரு அதிபதியா என் இடத்துல மாற்றி ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்றார், யோசேப்பு என் வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அதுல அவர் சொல்றாரு, என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்கும்படி பண்ணினார். இந்த 9 மாதங்கள் நீங்க கூட பலவிதமான வருத்தங்கள்ல இருந்தீங்கல்ல. வியாதியினால் வந்த வருத்தமா இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையினால் வந்த வருத்தமா இருக்கலாம், குடும்ப சமாதானம் இல்லாதனால கணவனுக்கும் மனைவிக்கு இடையில வந்த பிரச்சனையினால வந்த வருத்தமா இருக்கலாம், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில வந்த வருத்தமா இருக்கலாம். ஏதோ ஒரு வருத்தம் உங்க வாழ்க்கையில இருக்குல்ல, ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்துல அது உங்களை அப்படியே துளைத்து கொண்டே இருக்கிறது, உங்களை வருத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறதுல ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கு யோசேப்பு சொன்ன மாதிரி கர்த்தரின் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணார். இந்த 10வது மாதம் அப்படின்னாலே எல்லா பெண்களுக்கும், எல்லா தாயார்களுக்கும் விசேஷமான ஒரு மாதம். ஏன்னா இந்த 9 மாதங்கள் அவர்கள் ஒரு நாள்ல இருந்து, ஒரு மாதத்திலிருந்து தன்னுடைய கருவை சுமந்து 10வது மாதம் அதை பெற்றெடுக்கிற ஒரு மாதம், அதை முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு மாதம். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு இரவில் எனக்கு சொன்னார், என் அன்பு மகனே, என்னுடைய பிள்ளைகளிடத்துல சொல், இந்த 9 மாதங்களாய் என்னுடைய பிள்ளைகள் சுமந்த தேவ திட்டங்கள், இந்த 9 மாதங்களாய் என்னுடைய பிள்ளைகள் சுமந்த தீர்க்க தரிசனங்கள், இந்த 9 மாதங்களாய் என்னுடைய பிள்ளைகள் சுமந்த வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்கிற ஒரு மாதம், அதை பிறக்க பண்ணுகிற ஒரு மாதம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்குதா? நம்ம பிறக்க பண்ண போகிறார் ஆண்டவர். எதை? நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை. யோவான் 1:14 நம்ம வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாய் மாறினது. வார்த்தையா இருந்த நம்முடைய பிதாவாகிய தேவன் இயேசு என்கிற பெயர்ல மாம்சமாய் மாறி இந்த பூமிக்கு பிறந்தார்ல. அவரை எல்லாருமே பார்த்தாங்கல்ல. ஆண்டவர் அந்த மாதிரிதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, இந்த மாதத்துல நான் உன்னுடைய ஆசீர்வாதத்தை பிறக்க பண்ண போறேன், உன்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பிறக்க பண்ண போறேன், நீ உன்னுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை நீ பார்க்க போறேன்ற. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? இந்த முதல் மாதம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. இந்த மாதம் அது வளர்ந்து 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 அது பெருசாகி இப்ப பிறக்கும் தருவாயில் இருக்குது. ஆண்டவர் இந்த மாதம் அந்த ஆசீர்வாதத்தை, பிறக்கும்படியான ஆசீர்வாதத்தை வாழ்க்கையை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு கொடுக்க போறார். நீங்க இன்னைக்கு விசுவாசிச்சீங்கன்னா ஆண்டவர் அதை உங்க கையில கொடுப்பார். அதுவும் வலியோட இல்ல, வலி இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார்.
வலி இல்லாத ஒரு பெற்றெடுத்தலை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது போல கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். அவர் ஆசீர்வதிச்சாங்க, வேதனை வராது. வழி இல்லாமல் நீங்கள் அதை பெற்றெடுக்கக்கூடிய ஆசீர்வாதமா இந்த மாதம் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஜோசப் நேம் ஹிஸ் ஃபர்ஸ்ட் born Manasseh and said, "It is because God has made me forget all my troubles and all my father household." இன்னொரு வெர்ஷன்ல, God has made me forget entirely my troubles. என்னெல்லாம் ட்ரபிள்ஸ் இருந்துச்சோ இந்த 9 மாதங்கள் பல ட்ரபிள்ஸை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். பலவிதமான ட்ரபிள்ஸ் வழியில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வருத்தங்கள் யாவையும், எத்தனை வருத்தம் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே நான் மறக்க பண்ணிடுவேன். இன்னைக்கு அருமையான அம்மாமார்கள் குழந்தையை பெற்றெடுக்கும் போது பயங்கர வலியோட தான் பெற்றெடுப்பாங்க. ஆனா அந்த குழந்தைய பார்த்த உடனே ஐயோ எனக்கு வலிக்குதே, வலிச்சிச்சே அப்படின்னு சொல்லுவாங்களா? நீங்க சொல்லுவீங்களா சிஸ்டர்? சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த வருத்தம் எல்லாம் மறந்துடும், அந்த வலியெல்லாம் மறந்து போயிடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறத நீ பார்த்து, இந்த மாதத்துல நான் உன்னை நிரப்ப போறத பார்த்து, இந்த மாதத்துல நான் நன்மையை வர்ஷிக்க பண்ண போறத பார்த்து நீ வருத்தங்கள் யாவையும் நீ மறக்க பண்ணுவேன். நீ உன்னுடைய வருத்தங்கள் யாவையும் நீ மறந்து போயிருவ மகனே, மகளே. இன்னைக்கு நீ கவலைப்படாத, உன்னுடைய வருத்தங்கள் யாவும் மறக்க பண்ணுவேன். அப்ப இந்த மாதம் என்ன ஆசீர்வாதம்னா, வருத்தங்கள் மறக்கும், புது ஆசீர்வாதங்கள் பிறக்கும். மனாசேக்களை போல உங்களுடைய வாழ்க்கையில புது மனாசேக்கள் பிறப்பார்கள். ஒருவேளை இத்தனை வருடமா என்னுடைய குழந்தைக்காக காத்திருக்கிறேன், இன்னும் என் வாழ்க்கையில அற்புதம் செய்யல அப்படின்னு சொல்லி கூட நீங்க கவலைப்படலாம். இந்த மாதம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மனாசேக்கள் பிறக்கும்படியாய் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில புதுசாய் கர்ப்பம் தரிக்கும்படியாய் செய்வார். புதிய குழந்தை என்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒரு வருட காலத்துல, உற்பத்தி காலத்துக்குள்ள உங்கள் கையிலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணலாமா? இந்த மாதத்தை ஆண்டவருடைய கரத்துல கொடுக்கலாம். ஆண்டவரே, இந்த மாதத்துல என்னுடைய வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணி மனாசேக்கள் பிறக்கணும், புதிய நன்மைகள் பிறக்கணும், புதிய ஆசீர்வாதங்கள் பிறக்கணும். மலடாய் போயிருந்த எல்லா காரியத்துல ஒரு புதிய ஆசீர்வாதம் உண்டாகணும். இயேசுவின் நாமத்தில் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். அன்னைக்கு யோசேப்பு சொன்ன மாதிரி, கர்த்தர் என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எத்தனையோ வருத்தங்களை கடந்து வந்திருக்கிறாங்க. இந்த 9 மாதங்கள் பலவிதமான வருத்தங்களை கடந்து வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு முடிவு உண்டாகணும். வருத்தம் மறக்க பண்ணப்பட்டு புது ஆசீர்வாதங்கள் பிறக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மாதம், இந்த நாள் இவருக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் மாறட்டும் என்று பிளஸ் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளோடு எல்லா வருத்தங்களும் கவலைகளும் மறைந்த ஒரு புது ஆசீர்வாதம் பிறக்கட்டும் என்று பிளஸ் பண்றோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். கருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுடைய வருத்தங்களை மறக்க பண்ணி புதிய ஆசீர்வாதங்களை பிறக்க பண்ண போகிறார். அந்த மனாசேக்களை உங்களுடைய கரங்களில் எடுத்து அவர்களை நீங்கள் முத்தமிடும் போது அந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்க போறீங்க. இதுவரைக்கும் வார்த்தையா இருந்துச்சு, அந்த வார்த்தை மாம்சமாயிருச்சு. மாம்சமா இன்னைக்கு உங்க கையில வரப்போகுது. அதை நீங்க தொட்டு அனுபவித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? God bless you. Have a blessed month to all. Amen.